ஹாய் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வையாபுரி தனது குடும்பத்தை பிரிந்து வாடுவது நம் அனைவருக்கும் நீண்ட நாட்களாக தெரியும். அவரின் வருத்தத்தை போக்கும் வகையில் நேற்று சினேகன் 2 நிமிடங்களில் ஒரு கவிதையை வையாபுரியின் சார்பாக அவரது குடும்பத்தாருக்கு டெடிகேட் செய்தார். அந்த கவிதையை இப்போது பார்ப்போம். நெருக்கத்தில் வராத இறுக்கம் நெடுந்தூரம் சென்றதும் வருகுதடி, இரும்பென்று நினைத்த என் இதயம் அடிக்கடி உன்னை நினைத்து உருகுதடி, கண்மூடி கிடந்த என் காதல் கண்ணீராய் கண்களில் சுரக்குதடி, இதுவரை திறக்காத இதயம் முதல் முறை உனக்காக திறக்குதடி என்று அசத்தலாக ஒரு கவிதையை சொன்னார். இதை கேட்டு பூரித்து போன வையாபுரி தன் மனைவியிடம் நேரில் கூட ஐ லவ் யூ என்று சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நேற்று பிக் பாஸ் வீட்டில் உலகமே பார்த்தாலும் பரவாயில்லை, ஐ லவ் யூ என்று உரக்க கூறினார். அன்றைய தினமே ஓவியாவுக்காகவும் ஒரு கவிதையை கூறினார். அதை இப்போது பார்ப்போம். நீ வெள்ளந்தி புன்னகை சிந்துகையில் ஒரு விளையாட்டு பொம்மையாய் மாறுகிறாய், நீ யாருக்கும் புரியாத புதிரானவள், பிறர் போடும் கோட்டிற்குள் வாழ்ந்திட எதிரானவள் என்று ஓவியாவை அசந்திடும் அளவிற்கு 4 வரிகளில் அவரை வர்ணித்து கவிதை சொன்னார். சினேகனின் இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவிதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.